சீசன் 9 ஒண்ணுமே புலன் ஆரம்பிச்சு இன்னைக்கு டே 62 and 63 ரிவ்யூ. எடுத்தோடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, விக்ரம் வியானா கிட்ட சாரி கேட்க சொல்றாரு அந்த பக்கெட் இஷ்யூ சார்பா. ஸோ அந்த பக்கெட் இஷ்யூ தான் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் நடக்குது. விஜய் சேதுபதி என்ட்ரியும் ஆகுறாரு, அந்த இஷ்யூ பத்தி கேட்கவும் செய்யறாரு. இந்த டாஸ்க்ல பக்கெட்டை பயன்படுத்தி விக்ரம் அங்கிருந்து எழுப்பலான்னு சொன்னாங்களா இல்லையா? உங்களுக்கு இந்த ஆட்டம் தெரியலனா அந்த பக்கெட்டை நீங்களே எடுத்து வச்சுக்க வேண்டியதானே. அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்டே போது. கடைசியா ரம்யா வெளியே போறேன் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. கெட்ட வார்த்தைலாம் பேச வருதுல்ல, அப்ப அதை சொல்றதுக்கு என்ன சார்? நான் இங்க இருக்க மாட்டேன் சார். தாராளமா போலாமா? ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் டேக் இட். அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா போய் கன்சோல் பண்றாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் சாரி கேட்டுட்டு திரும்ப எனக்கு தெரியும் பட் இந்த இன்டென்ஷன்ல நான் கேட்கல, அவங்க அதை குரூப்பா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இஷ்யூ போயிட்டே இருக்கு. சண்டே ஹேப்பனிங்ஸ் வழக்கம் போல யார் யார் என்னென்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அடுத்து இந்த வாரம் எலிமினேட் ஆனது பிரஜன். இந்த தருணத்துல சாண்ட்ரா வெளியே போகவும் முயற்சி பண்றாங்க, அவங்களால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த வீக் போச்சு. சண்டையை தாண்டி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு விஜய் சேதுபதியே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இன்னமும் எதுவுமே பண்ணாம உள்ள இருக்க யார் வெளியே வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.